ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க குடும்பத்துல வம்சாவளியா தொடர்ந்து ஒரே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா? அதாவது தாத்தாக்கு இருந்த அதே பிரச்சனை மகனுக்கு, அப்பாவுக்கு, அப்பாவுக்கு இருந்த அதே பிரச்சனை அவருடைய மகனுக்குன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை தொடர்ந்து வம்சாவளியா உங்க குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கா? அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். நீங்க என்ன செய்தா உங்களுடைய ஊழ்வினை கர்மா கரையும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வம்சாவளியா ஒரே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தாத்தாவுக்கு ஒரு தோஷம் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு சேர்த்து வச்சாலும் பணம் கைவிட்டு போயிடுற மாதிரி, கடன் வாங்குற மாதிரி, இல்ல பெண் குழந்தை இல்லாத மாதிரி, இல்ல ஒரு சொத்து நிலம் வாங்க முடியாத மாதிரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தாத்தாவுக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறக்கிறாருன்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மகன் பிறக்கிறாருன்னா அவருக்கும் அதே பிரச்சனை இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியணும். இது உங்களுடைய வம்சத்துக்கே இருக்கிற ஒரு கர்ம வினையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோஷம், இந்த கர்ம வினை கரையணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். நீங்க தர்மம் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய ஊழ்வினை கர்மா கரைந்துடும். ஆனா இன்னொரு விஷயம் இதுல நீங்க நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும். கர்மா அப்படிங்கிறது எப்பவுமே முழுசா தீர்ந்து விடாது. அதை குறைக்க முடியும் தர்மம் செய்யறதன் மூலியமா. எந்த மாதிரியான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுக்கு பிறக்கிற குழந்தை, நீங்க வளர்க்குற குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவங்க என்னதான் பள்ளிக்கு போய் படிச்சுட்டு வந்தாலும், இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க படிச்சாலும் அவங்களுக்கு சிறிதளவாவது ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கிற மாதிரி, ஆன்மீக விதிமுறைகள்லாம் பின்பற்றி அடிக்கடி கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தின் சிந்தனை இருக்கிற ஒரு குழந்தையாக நீங்க வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அதற்காக சாமியாராக ஆக்கிவிடணும் அப்படின்னு யாரும் இங்க சொல்றது கிடையாது. ஆனா கொஞ்சமாவது புராண கதைகள் தெரிஞ்சுக்கிட்டு தெய்வ வழிபாட்டுல ஈடுபாடு இருக்கிற ஒரு குழந்தையாக இருந்தா நிச்சயமா அவங்க அந்த தெய்வ வழிபாட்டு செயல்கள் செய்ய செய்ய உங்க வம்சத்துக்கு இருக்கிற கர்ம வினைகள் எல்லாமே கரைஞ்சிடும். அதே மாதிரி இப்போ இருக்கிற பெரிய பெரிய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கோவில்கள்லயே பணியிடங்கள்லாம் இருக்கு, வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு. முடிந்தா உங்க வம்சத்துல தீராத மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா யாராவது ஒருத்தர் உங்க வம்சாவளியில இருந்து கோயில் வேலைக்கு போயிடலாம், கோயில்ல வேலைக்கு சேர்ந்துடலாம். அப்படி நீங்க கோயில்ல போயிட்டு அங்க இருக்கிற பணிகள் நீங்க செய்ய செய்ய நிச்சயமா புண்ணியம் சேரும், கர்ம வினைகள் கரைந்து விடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க உங்க குடும்பத்துல, இருந்தாலும் சில ஊழ்வினை கர்ம வினைகள்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய சொத்துல ஒரு பங்கை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு எழுதி கொடுத்துருங்க. உங்க ஊர்ல இருக்கிற உங்க குலதெய்வ கோயிலுக்கு உங்க சொத்துல ஒரு சின்ன பங்கு அங்க தானமாக கொடுத்துருங்க. இப்படி நீங்க செய்யறதன் மூலியமா உங்களுக்கு புண்ணியம் சேரும், கர்ம வினை அகன்று ஓடும். அடுத்ததாக கோவில்களுக்கு நீங்க மிகப்பெரிய மணி வாங்கி தானமாக கொடுக்கலாம். அந்த மணி அந்த கோயில்ல பயன்படுத்த மணியை அடிக்க 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 உங்க குடும்பத்துல இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தியாகும், கர்ம வினைகள் நிவர்த்தியாகும், உங்க பாவம் எல்லாம் நீங்கி புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மணி அடிக்கும் பொழுது பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனையும் மட்டும் இல்லாம மற்றவங்க பிரச்சனையும் தீரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல மணி அடிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்க குடும்ப பிரச்சனைகளும் தீர்ந்து விடும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ ரோட்டோரம் இருக்கிற தொழிலாளர்கள், வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகள், மிகப்பெரிய வியாபாரிகள் இல்ல, அன்றாட வாழ்வியலுக்கே கஷ்டப்படுற சின்ன சின்ன வியாபாரிகள், வண்டி கடை வச்சிருக்கவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நீங்க நியாய தராசு வாங்கி கொடுக்கலாம் தானமாக. அதே மாதிரி இந்த ரோட்டோரத்துல பூ வித்துட்டு இருக்க, பழங்கள் வித்துட்டு இருக்க, காய்கறி வித்துட்டு இருக்கிற பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குடைய நீங்க தானமாக கொடுக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய தான தர்மங்கள்லயே வகை வகையாக இருக்கு. எந்த மாதிரியான தான தர்மங்கள் நீங்க செஞ்சாலும் நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியம் தான் சேரும். அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள், ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் கரைந்து இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி இவ்வளவு காலம் வம்சாவளியாக இருந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடிய வம்சத்துக்கு இல்லாம ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். இப்பொழுது நான் சொல்லியிருந்த அத்தனை தர்மங்களும் நீங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு கிடையாது. இதுல ஏதாவது ஒரு தர்மம் நீங்க செஞ்சீங்கனாலும் அதற்கான புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா அத மனதார நீங்க உங்க மனசுல இருந்து ஆத்மாத்மமா அந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அதற்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்.
இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.